இன்னைக்கு இந்த அகரோ ஸ்டீம் அயனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டீம் அயன் வாங்கியிருக்கேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ரை அயனுக்கும் ஸ்டீம் அயனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். ட்ரை அயனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெவியான மெட்டல் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பவரை கொடுக்குறோம், ஹீட்டாகவும் நம்ம வந்து அயன் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா இந்த தின்னரான கிளாத்தில் வந்து சுருக்கத்தை ஈஸியாக வந்து எடுத்துரும். அதுவே இந்த டெனிம் செட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் ஹெவியாக இருக்கும். நம்ம தேய்ச்சி முடிச்ச உடனே திரும்ப கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம்லாம் தெரியும், பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டீம் அயன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அகரோ பிராண்ட்லேருந்து நமக்கு வந்து ஸ்டீம் அயன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாட்டரை ஊற்றி, ஸோ அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டீமாக மாறும். அந்த ஸ்டீம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தில் உள்ள சுருக்கத்தெல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இன்றைக்கி வந்து அதை தான் செக் பண்ண போகிறோம். என்கிட்ட ஒரு டெனிம் ஷர்ட் இருக்குது. ஸோ இதில் உள்ள சுருக்கம்லாம் போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ அயன் பண்ணுற கடையில் கொடுத்தா மட்டும்தான் அந்த சுருக்கம்லாம் ஆக்சுவலாக போகும். ஸோ இங்கே கையிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம சுருக்கமாக இருக்கும். ஸோ இந்த சுருக்கத்தெல்லாம் இந்த ஸ்டீம் அயன் போக்குதா இல்லையா அப்படின்றதான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் உள்ள டெக்னிக்கல் டீட்டெயிலாம் பார்த்துடலாம். ஸோ இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் செராமிக் கோட்டட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்களா, ட்ரை ஸ்டீம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வாட்ஸை பொறுத்த வரைக்கும் 2000 வாட்ஸு. ஸோ இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1900 வருது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீம் அயன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, ஓரளவு வெயிட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு வாட்டர் மெஷர்மெண்ட்டுக்கான ஒரு கப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு காசன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் அயனை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் எனக்கு தோணுது இதில் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தா. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதே பார்த்துடலாம். ட்ரை அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஒரே ஒரு நாப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது காட்டனா, ஃபேப்ரிக்கா, நைலானான்னு செட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிக்காக என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாட்டர் இன்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ அதுக்கு மேலே வந்தோம் அப்படின்னா ஸ்டீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு நாப் மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0லேருந்து மேக்ஸ் வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் 2 பட்டன் இருக்குது, ஸ்ப்ரே பட்டனு, ஸ்டீம் பஸ்ட் பட்டனு. அது கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இது மல்டி ஃபேப்ரிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பட்டனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நைலானு, ஊலு, காட்டனு, லினனு, ஸோ அந்த மாதிரி வேரியஸ் கிளாத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே செல்ஃப் கிளீன் பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே டிரான்ஸ்பரண்டாக தெரிகிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேங்கு. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து வாட்டர் ஊற்றணும். ஸோ மேக்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ வெர்டிக்கலாக வந்து அயன் பாக்ஸை வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். இந்த மேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து செராமிக் கோட்டட் பிளேட்டு. ஸோ இதோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்டீம் அயனை பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டீம் வச்சு பண்ணுறதுனால சுருக்கம் வந்து ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டெமோ பார்க்க போகிறோம். என்னோட டெனிம் செட்டில் உள்ள சுருக்கம்லாம் ப்ராப்பராக போகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ அயனிங் செட்டப் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ அயன் பாக்ஸ்க்குள்ளே தண்ணி ஊற்றி அயன் பாக்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ வாட்டர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடு வாட்டர் இல்லாட்டி வந்து டிஸ்டில்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பியூரிஃபைடு வாட்டரே வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த கேன் வாட்டர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபில் பண்ணிக்குவோம். ஸோ இதில் மேக்ஸ் வரணும் அப்படின்னா நிறையாவே ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஊற்றுனது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் வாட்டர் கேன்லேருந்து டேரெக்டாக ஊற்ற போகிறேன். ஸோ மேக்ஸ் லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்து ஊற்றிட்டேன். மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்த மாதிரி 16 ஆம்ஸ் ப்ளக் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து எல்லா ரூம்லேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எங்கே வச்சுருப்போம், அதாவது ஹீட்ரு போகிற இடத்துல வச்சுருப்போம், கிச்சனில் வச்சுருப்போம். கிச்சனில் போய்ட்டு அயன் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து டிசைன் பிளான் தான் சொல்லணும். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹாலில் வந்து ஒரு 16 ஆம் ப்ளக் இருக்குது. ஸோ அங்கே தான் போய்ட்டு அயன் பண்ணிட்டு வந்து இங்கே ரிசல்ட்டை காமிக்கிறேன். வேறு என்ன பண்ணுறது, பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறதுக்காக இந்த கையில் உள்ள சுருக்கத்தை காமிக்கிறேன். ஸோ நல்லாவே பார்த்துக்கோங்க. ரிங்கிள்ஸ் வந்து ஹெவியாகவே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நான் சாம்பிளாக காமிக்கிறேன் அயன் பண்ணி முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வந்து அப்படியே இருக்குன்றதையும் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெட் பட்டன்லேருந்து வந்து க்ரீன் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அயனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பட்டனு. இந்த ஸ்ப்ரே அழுத்தணும் அப்படின்னா இந்த நாசில் வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ப்ரே வருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ்ட் பட்டனு. ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வழியாக எக்கச்சக்கமான ஸ்டீம் வந்து வெளியில் வரும். ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டீம் வந்து போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பவர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் வந்து பஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து மிடில் வச்சோம் அப்படின்னா கம்மியான ஸ்டீம் வந்து வரும். ஸோ மேக்ஸில் வச்சோம் அப்படின்னா ஸ்டீமோட பவர் வந்து ஹெவியாக இருக்கும். இந்த டெனிம் செட்டில் உள்ள ரிங்கிள்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பிஃபோர் வச்சுக்கலாம், ஆஃப்டர் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ சுருக்கம் இருக்குன்றதை பாருங்கள். பாஸ்ட்டுக்கு வந்து இந்த பட்டன் அழுத்தணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஸ்டீம் வந்து கொஞ்சம் ஹெவியாக வரும். ஸோ இந்த லைன் வந்து கம்ப்ளீட்டாக தெரியாமல் போகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த லைன் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு.
ஸோ நான் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அயன் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இதே பொசிஷனில் வந்து என்னால் வந்து அயன் பண்ண முடியாது. ஸோ அயன் பண்ணி முடிச்சாச்சு. டிஃப்ரென்ஸுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரைட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா ட்ரை அயன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அயன் யூஸ் பண்ணி அயன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டீம் அயன் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ நீட்டாகவே இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டீம் அயன் பண்ணுறேன். ரிங்கிள்ஸ் வந்து அப்படியே போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். எந்த ஒரு ரிங்கிள்ஸும் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ சேம் டைமில் ட்ரை அயன் யூஸ் பண்ணி அயன் பண்ணது பார்த்தீங்கன்னா சுருக்கம் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ சேம் எஃபோர்ட் போட்டு தான், நல்ல ஹெவியான ஒரு ட்ரை அயன் தான் அது. நல்ல வெயிட்டாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 kgக்கு மேலே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரை அயன் பண்ணது பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ½ அன் ஹவர்லாம் வந்து தாங்குறதே கஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஷர்ட்டை வந்து அயன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ பிஃபோர் என்ன பண்ணேன் அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டை வந்து ட்ரை அயன் யூஸ் பண்ணி ஸ்டீம் அயன் யூஸ் பண்ணி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டீம் அயனை யூஸ் பண்ணி வந்து ட்ரை அயன் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்குன்றதை என்னால் நம்பவே முடியல. எந்த ஒரு ரிங்கிள் இல்லாமல் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக வந்து நம்மளால் வந்து பண்ண முடியுது. இந்த பஸ்ட்டு வந்து பட்டன் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ஸ்டீம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கிள்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து எஃபெக்டிவாக வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து வீடியோவில் காமிக்க முடியும்னு தெரியல. ஸோ சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ்லாம் வந்து இல்லாமல் இருக்குது. ஒரு டெனிம் ஷர்ட்டில் இந்த மாதிரி சுருக்கம் வந்து இவ்வளோ கம்மியாக வந்து அயன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டீம் அயன் பண்ணி தான் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து இந்த அயன் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவங்களும் வந்து தண்ணி தெளித்து தான் அதுக்கப்புறம் அயன் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டீம் அயன் மிஷின்ஸு. ஸோ அயனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் 100% வந்து சாட்டிஸ்ஃபைடு தான் சொல்லணும். அவ்வளோ ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்குது. ஒரு சில குறைகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்டோட லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். ஸோ அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இழுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லாட்டி வந்து தள்ளி வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி 16 ஆம்ஸ் ப்ளக் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். எல்லார் வீட்லேயும் எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் வந்து இருக்கிறது கஷ்டம் தான். ஸோ ரூமில் தான் யூஸ்வலாக வந்து நம்ம அயன் பண்ண போகிறோம். அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன் 1900. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். பாய்.